பதினெண் சித்தர் போற்றிகள், கோன்குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தரின் ஆதியுண்டு அந்தமில்லை, ஜோதியுண்டு சொல்லுமில்லை என்ற பாடலை பதிவு செய்ய இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். சித்தர் பாடல் ஆதாரத்துடன். இந்த பாடலானது ஆதியுண்டு அந்தமில்லை, அன்றினாலு வேதுமில்லை, ஜோதியுண்டு சொல்லுமில்லை, சொல் இறந்தது ஏதுமில்லை, ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதியன்று தன்னையும் ஆர் அறிவது அண்ணலே. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வார்த்தைகள்: ஆதி என்றால் தோற்றம், அந்தம் என்றால் இறுதி அதாவது முடிவு, அன்றி என்றால் தவிர என்ற அர்த்தம், ஆதியான மூவர் என்ற வார்த்தைக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதாவது சிவன் என்று பொருள், வாயு என்றால் பிராணவாயு நம்ம சுவாசிக்கக்கூடிய வாயுக்கள், அண்ணல் என்றால் இறைவன் என்ற பொருள். இதற்கான விளக்கம்: ஆதியுண்டு அந்தமில்லை, அன்றினாலு வேதுமில்லை, ஜோதியுண்டு சொல்லுமில்லை, சொல் இருந்தது ஏதுமில்லை. அனைத்து பொருள்களுமான தோற்றம் தெரிகிறது, ஆனால் அவை போய் மறையும் முடிவுதான் தெரியவதில்லை. இதை அறிவதை விட 4 வேதம் எதுவுமே இல்லை. ஜோதி தெரிகிறது, அதை உருவாக்கிய சொல் தெரியவில்லை, சொல்லை தவிர எதுவும் இல்லை. நம்ம பேச்சாக்கில் சொல்லுவோமே, ஜோதி பார்த்தீங்களா, இன்னும் ஒரு அற்புதமான காட்சி. அந்த இடத்தில் ஜோதி என்பது சொல்லாக தான் இருக்குது. அந்த சொல் எது என்று யாருக்கும் தெரியறதில்லை. ஜோதி உருவானது தெரியும், அதுக்கான முடிவு தான் தெரியறதில்லை. இதுதான் அர்த்தம். ஆதியுண்டு அந்தமில்லை. இந்த ஆதியும் அந்தமும் அதாவது ஆரம்பமும் முடிவும் எல்லா பொருளுக்கும் தெரிஞ்சதுன்னா அன்றினாலு வேதம் இல்லை, இதை தவிர வேற வேதம் எதுவும் இல்லை என்றுதான் அர்த்தம். ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதியன்று தன்னையும் ஆர் அறிவது அண்ணலே. உடம்பில் உள்ள பிரம்மா விஷ்ணு ருத்ரன் பகுதிகள் இவைகள் பிராணவாயு இருந்தாலும் தன்னை அறிவது யாரால் முடியும் என்பதை இந்த சித்தர் கேட்கிறார். அதை தான் சொல்லியிருக்கிறது. ஆதியன்று தன்னையும் ஆறு அறிவது அண்ணலே. அண்ணலே என்றால் இறைவன் சொல்லியிருக்கோம். தன்னை அறிவது யார் என்பது அந்த இடத்துல முடிவாக இருக்குது. ஆதியும் அந்தமும் ஆரம்பமும் முடிவும் தெரிந்தால் வேதங்கள் தேவையில்லை. அதுபோல நமக்குள் இருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரனை உணர்ந்து வாயுவை உணர்ந்தால் நம்மை நாம் உணரலாம் என்பது இதற்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆதியும் அந்தமும் ஆரம்பமும் முடிவும் கூடுமானவரை தேடவும் முயற்சி செய்யுங்கள், உணரவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.